விஸ்வாவசு மகர சங்கராந்தி தை திருநன்னாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருடைய வீட்டிலையும் திருவேங்கடமுடியான் அலர்மேல் மங்கத்தாயாருடைய திவ்ய அனுகிரகத்தினால நன்னா பால் பொங்கி பொங்கல் விசேஷமாக அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக பொங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் ஆண்டாள் திருக்கல்யாணம், போகி திருநன்னாள். இந்த போகி அப்படின்னாலேயே போகீந்திரனான திருவேங்கடமுடியானை ஆண்டாள் நாச்சியார் கல்யாணம் பண்ணிட்ட இந்த திருநன்னாள் நமக்கு ஞாபகம் வரும். 30 நாட்கள் ஆண்டாள் திவ்ய பிரபந்தத்தில் முக்கியமான திருப்பாவையை பாடினாள். வேதமனைத்துக்கும் வித்து என்பதாக அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான், பார்க்கடல் பையத்துகின்ற பரமன் தான் இப்பொழுது திருவாய்ப்பாடியில் திருவவதாரம் செய்திருக்கிறான். திருவாய்ப்பாடியில் யார் பிறந்திருக்கா? ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனகான் அந்த பெருமாள் தான் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கான். அப்போ ஏற்பட்டதான பெருமாளை தான் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதான தன்னுடைய காதலை ஆண்டாள் வெளியிடுகிறாள். இற்றைப்பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உற்றமே உனக்கே ஆமா செய்வோம் என்பதாக ஏதோ ஒரு வாத்தியங்களை வாங்கி செல்வதற்கு மட்டும்தான் இந்த நோன்பு என்றது இல்லை. பகவானிடத்தில் ஐக்கியமானம், அவனையே தான் அடைய வேண்டும் என்பதான ஒரு ஆசை. அந்த ஆசையைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இங்கே வெளிப்படுத்திக்கலாம். இப்படி ஆண்டாள் 30 வாசனங்கள் திருப்பாவை பாடினோடனே அடுத்தது ஆண்டாளுடைய திவ்ய பிரபந்தத்தில் மிக முக்கியமானது நாச்சியார் திருமொழி என்னும் ஒரு பகுதி. நாச்சியார் என்றாலேயே ஆண்டாளுக்குத்தான் திருநாமம். ஏனென்றால் இவள் ஆழ்வார்கள் வரிசையில் இவள் மட்டும்தான் பெண்ணானவள். அதனால்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதியில் வர்ணிப்பார், உன்னுடைய தகப்பன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லோரும் ஆண்டாளுக்கு தகப்பன்மார்களாக கருதப்படுகிறார்கள். உன்னுடைய தகப்பன்மார்கள் உன்னை போன்று பெண் பாவனையில் பகவானை அனுபவிக்க ஆசைப்பட்டார்கள். ஆனால் உண்மையில் ஒரு பெண்ணாகிய உனக்கு ஏற்படக்கூடிய சிருங்கார அனுபவம் என்பது அவர்களுக்கு இல்லைதானே என்று ரசமாக சுவாமி தேசிகன் குறிப்பிடுகிறார். இப்படி ஆண்டாள் தான் பிறந்தது முதற்கொண்டு, அது தவிர தன்னை எப்பொழுது அவள் பெண் என்று உணர்ந்தாளோ, அவளுடைய பெண்மையை அவள் உணர்ந்தாளோ, அது பூ பெய்யாத பருவம் என்றால் கூட அந்த பெண்மையை உணரக்கூடிய வயது வந்து விட்டது அல்லவா. பதி சம்யோக சுலபம் வயோ திருஷ்டுவா சமே பிதா என்று சீதாதேவி நான் பருவத்தை எய்து விடுவேனோ என்னும் ஒரு பயத்தினாலே எனக்கு தகுந்த ஒரு மணாளனை என்னுடைய தந்தையார் தேடிக்கொண்டிருந்தார் என்று சொல்வதைப் போல, அவரை பிராயம் தொடங்கி ஆதரித்து எழுந்த என் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கற்பித்தேன் என்பதாக ஆண்டாள் தன்னுடைய திருமேனியில் பெண்மையின் பூரிப்பு மிளிர மிளிர இவை அனைத்தையும் கண்ணனுக்கே தான் அர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு ஒரு திருமொழி பாடினாள். அந்த திருமொழிக்கு நாச்சியார் திருமொழி என்பதாக பெயர். மார்கழி மாதம் முடிந்தவுடனே தை மாதம் முதல் தேதி முதற்கொண்டு ஆண்டாள் விசேஷமாக பகவானுடைய வரவு பார்த்து அவனிடத்தில் தான் கொண்ட காதலினை வெளிப்படுத்தும் முகமாக பல பாசுரங்களினாலே அற்புதமான பக்தி பாவத்தை சிருங்காரமாக வெளிப்படுத்துகிறாள். அதில் பெருமாள் இந்த ஆண்டாளை ஆஸ்வாசம் செய்ய வேண்டும் என்பதாக நினைத்தான். அதற்காக அவன் அவளுக்கு ஒரு அழகிய கனவினை உண்டு செய்தான். வேதங்கள் சொல்லுகின்றன, வேதவியாசரும் பிரம்மசூத்திரத்தில் காண்பிக்கிறார், ஜீவனாகிய நமக்கு நாம் செய்யும் புண்ணிய பாபங்களுக்கு தக்கபடியாக பகவான் கனவிலும் பலனளிக்கிறான் என்று வர்ணிக்கிறார். எனவே கண்ணனை நிச்சயம் இவள் கைப்பிடிக்கப் போகிறாள். கேசவ நம்பியை கைப்பிடிக்கப் போகிறாள். அறிமுகன் அச்சுதனை கைப்பிடிக்கப் போகிறாள். ஆனால் அதுவரையிலும் இவளுக்கு ஆஸ்வாசம் ஏற்பட வேண்டுமே. அதற்காக கண்ணாலத்திற்கு நாள் குறித்த ஒரு பெண்ணோ அல்லது அந்த பையனோ அவர்கள் அந்த எண்ணத்திலேயே இருந்து கொண்டு ஆனந்தத்தில் திளைப்பதை போன்று கண்ணன் காதலனாக மணாளனாக ஆண்டாள் நாச்சியாரின் கைப்பிடித்த கனவினை அவளுக்கு அளித்தான். அந்த கனவு பதிகத்திற்குத்தான் வாரணமாயிரம் என்று நாச்சியார் திருமொழியில் பெயர். இது ஒவ்வொரு பெண்ணின் கனவு. அந்த கனவினை ஆண்டாள் நமக்கு காண்பிக்கிறாள்.
இது ஏதோ கண்ணனை கைப்பிடித்ததாக மட்டும் பாடப்பட்ட ஒரு பாசுரமாக நாம் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்பது வெறும் சடங்கு என்பதை மீறி ஒரு கெட்டுகதர் என்பதைப் போல துளியும் அந்த திருமணத்திற்கு உரிய தர்மங்கள் இல்லாமல் நடத்தப்படுகிறது. வெறும் தாலி கட்டுவது என்பது ஒரு சம்பிரதாயம், அது மாலை மாற்றிக்கொள்வது என்பது ஒரு சம்பிரதாயம், அத்துடன் திருமண பந்தமானது ஏற்பட்டு விட்டது என்பதாக தவறாக நினைக்கிறோம். ஆனால் ஹிந்து தர்மத்தில், நம்முடைய ஹிந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் திருமணம் என்பது இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடியது என்னும் பொழுது அது மணமகன் மணமகள் என்னும் இருவருக்கும் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம். அவர்கள் பிறப்பின் பிரயோஜனத்தை அளிக்கக்கூடியது. அவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய காதல் நுகர்வை தாண்டி உணர்வு பூர்வமான ஒரு ஒற்றுமையை அவர்களுக்குள்ளே, ஒரு பிணைப்பினை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி அதனால் பிறக்கக்கூடிய சந்ததிகளும் இந்த தர்ம வழியிலேயே ஏற்படுமாறு நம்முடைய ஹிந்து தர்மத்தின் வழி நடத்தப்படும் திருமணங்கள் நமக்கு புலப்படுத்துகின்றன. அதற்கு வைதிக திருமணங்கள் என்பதாக பெயர். இக்காலத்தில் பல இடங்களில் மணமேடையிலேயே மனமுறிவு நிகழ்வதை நாம் பார்த்து வருகிறோம். அவ்விதமாக இல்லாமல் ஆண்டாள், கண்ணன் வந்தான், என் மீது காதல் கொண்டான், அவன் என்னை கைப்பிடித்தான், அப்பொழுது அந்த இடத்தில் அழகிய மணமேடையில், அலங்கரிக்கப்பட்டுள்ளதான அழகிய மணமேடையில் பெரியோர்கள் எல்லோரும் ஆசீர்வாதங்கள் கூற, பெண்கள் ஆலத்தி வழிக்க, தோழியர் அனைவரும் வேடிக்கை பேச்சுக்களினாலே மகிழ்வித்து கொண்ட, என் கணவன் மிகச்சிறந்த கம்பீரமான யானையின் மீது ஊர்வலம் வர, மங்கள பொருட்களை அவரவர்கள் தூவி எங்களை ஆசீர்வாதம் செய்ய, வேத மந்திரங்கள் ஒலிக்க, எங்கும் திவ்ய மனம் கமழ, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்பதாக என் மேனி ஆச்சரியத்திலும் காதலிலும் வியர்ப்புற்று வேர்த்து நடுக்கத்துடன் இருக்க, என் மணாளன் தன் கைகளினால் என்னை பற்றி என் நடுக்கத்தை நீக்கி கண்களினாலேயே தன் காதலை வெளிப்படுத்தி என்னை அவன் மகிழ்வித்த அந்த பொழுதுகள் எவ்வளவு இனிமையானவை என்று கனாக்கண்டேன் தோழினான் கனாக்கண்டேன் தோழினான் என்று தன்னுடைய கனவுகளை ஆண்டாள் 10 பாசுரங்களினாலே பாடி வைக்கிறாள். அன்பர்களே, இந்த கனவு மெய்ப்பட வேண்டும். ஆண்டாள் கண்ட கனவு, ஆயனுக்காக தான் கண்ட கனவு என்று ஆண்டாள் பாடிய கனவு, அந்த கனவு இன்று இப்பொழுது தை மாதம் பிறந்து விட்டது. தை பிறந்தால் வழி பிறக்கிறது என்பதைப் போல எல்லோருடைய மன வாழ்க்கையிலும் நல்லதொரு மங்களத்தை அளிக்க வேண்டும் என்பதாக நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆகையால் தான் திருக்கோவில்களில் இன்றைய திருநன்னாளாம் போகித் திருநன்னாள் அன்று நாச்சியார் கண்ட கனவினை மெய்ப்படுத்தும் வகையிலாக ஆண்டாள் திருக்கல்யாண மகோத்சவம் கொண்டாடப்பட்டு வருகிறது. எல்லா திருக்கோவில்களிலும் மார்கழி மாதம் 30 நாட்கள் விசேஷமாக திருப்பாவை மகோத்சவம், அதன் நடுவில் அத்தியன உற்சவம் என்பதான பகல்பத்து இராப்பத்து உற்சவம், அதன் பின்னர் ஆண்டாள் நீராட்டு உற்சவம், அதனுடைய முத்தாய்ப்பாக கடைசியில் இன்றைய தினம் போகி திருநன்னாளாம் இன்றைய தினத்தில் ஆண்டாள் திருக்கல்யாண மகோத்சவம் எல்லா திருக்கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது. அதை சேவிக்கிறோம். ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பாசுரத்தை நாம் பாடுகிறோம். அதில் கடைசியில் ஆண்டாளே பலன் அருளி செய்கிறாள். வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே. இப்படியாக நாச்சியார் கண்ட கனவினை பாடி அதை தங்கள் கல்யாணத்தின் கனவாக நினைத்து தங்களுடைய கல்யாணத்தில் இந்த வழியிலேயே வைதிக தர்மத்துடன் எவர்கள் நடத்துகிறார்களோ நிகழ்த்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய மன வாழ்க்கை என்பது மிகச்சிறப்பாக அமைந்து மனதில் ஒரு ஆனந்தத்தை அற்புதத்தை அவர்களுக்கு அளிக்கும் என்று பலஸ்ருதி அருளுகிறார். அந்த வைபவத்தை இப்பொழுது நாம் இங்கே ஒரு நாட்டிய நாடகமாக பார்க்க போகிறோம். மங்களவீதியில்
சூழவலம் செய்து மணனி அங்கவனோடு உடன் சென்றங்கானமே மன் ஜனமாட்ட கனா கண்டே தோழினான் வரணமாயிரம் சூழ வல்லம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றே வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றே வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றே வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றே பூரண பொற்கூடம் வேது புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான் பூரண பொற்கூடம் வேது புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டே இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி மந்திரித்து இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோட்டை உடுத்தே மணமாலே அந்தரே சூட்ட கனா கண்டே தோழி மந்திர கோட்டை உடுத்தே மணமாலே அந்தரே சூட்ட கனா கண்டே தோழி நாள் திசை தீர்த்தம் உணர்ந்து நனி நல்கு நாள் திசை தீர்த்தம் உணர்ந்து நனி நல்கு பார்ப்பன சீடர்கள் பல்லாரெடு தேதி பூப்புனை கண்ணே புனிதனோடு எந்தனை காப்பு நான் கட கனா கண்டே தோழி பூப்புனை கண்ணே
கனகண்டே தோழின இம்மைக்கும் ஏழே பிறவிக்கும் பற்றவன் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி இம்மைக்கும் ஏழே பிறவிக்கும் பற்றவன் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திரு கையால் தாழ்பற்றி அம்மி மீதிக கனா கண்டே தோழி செம்மையுடைய திரு கையால் தாழ்பற்றி அம்மி மீதிக கனா கண்டே தோழி அம்மி மீதிக கனா கண்டே தோழி குங்குமப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணனே அங்கவனோடு உடன் சென்றனை மேல் மஞ்சனமாட்ட கண்ணா கண்டே தோழி நான் மஞ்சனமாட்ட கண்ணா கண்டேன் தோழி நான் மஞ்சனமாட்ட கண்ணா கண்டேன் தோழி मट्टपत्रशयन राजीवदलनयन श्री विल्लिनगर सदन शतकोटि मदन वटपत्रशयन राजीवदलनयन श्री विल्लिनगर सदन शतकोटि मदन गोदा कल्याण वैभोगमे गोदा कल्याण वैभोगमे कल्याण गुणशीला गोदा अलङ्कृतमाला विष्णु चित्त प्रियबाला कनकमय चेला गोदा कल्याण वैभोगमे गोदा कल्याण वैभोगमे गोवर्धनोदार गोदा प्रिय बृन्दगार वरगुण सत्सुकुमार गोदा चित्तचोरा गोदा कल्याण वैभोगमे गोदा कल्याण वैभोगमे वैभोगमे गरुडवाहन गमन गमन सेवित चरण श्री गोदा प्रिय रमण कलिकलुष हरण पृथ्वीभार नाशन असुरगण संहारण मधुर मृदु संभाषण भुवन रक्षण गरुडवाहन गमन अमर सेवित चरण श्री गोदा प्रिय रमण कलिकलुष हरण पृथ्वीभार नाशन असुरगण संहारण
हरण पृथ्वीपारनाशन असुरगण संहारण मधुर मृदु संभाषण भुवन रक्षण. நம்முடைய கல்யாணங்களில் இந்த வாரணமாயிரம் பதிகத்தை பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் ஒரு பந்தயம் போன்று தேங்காயை உருட்டி ஒரு விளையாட்டு காண்பித்து அப்பொழுது இதனை பாடுவார்கள். பச்சை பூசுதல் என்பதாக பாடுவார்கள். நாச்சியார் திருமணி பாடல் என்பதாக சொல்லுவார்கள். அவர்கள் வாரணமாயிரம் என்பதாகவே அதற்கு பெயர். தேங்காய் உருட்டும் பொழுது வாரணமாயிரம் சுழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதேர் பூரண பொற்கோடம் வைத்து பூரமெங்கும் தோரணம் நாட்ட கண கண்டேன் தோழினான். இப்படியெல்லாம் பாடுவார்கள். ஒரு அழகான ராகத்தில் அது சுற்றி வர நல்ல பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி என்று வைதிக சார்பவர்களான அந்தணர்கள் இருந்து ஆசீர்வாச்சலங்களை சொல்லி சொத்துக்களை சொல்லி அந்த பெண்ணும் பிள்ளையும் வாழ்வாங்க வாழ வேண்டும். அவர்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததியானது தர்ம சந்ததியாக இருக்க வேண்டும். வெறும் காமத்தினாலே அவர்களுடைய இணைப்பு என்பது இருக்கக்கூடாது. தர்மத்தின் பால் அவர்கள் ஒழுக வேண்டும் என்பதாக நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். அதனால்தான் இன்றும் நம்முடைய கல்யாணங்களில் இந்த வாரணமாயிரத்தை பாடுகிறோம். ஆண்டாள் திருக்கல்யாணத்தை கோவில்களில் நிகழ்த்துகிறோம். போகி திருக்கல்யாணத்தன்று ஆண்டாளை பெருமானுடன் அந்த கல்யாண கோலத்தில் செய்விப்பவர்களுக்கு தங்களுடைய மன வாழ்க்கையில் மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, பின்னாடி வரக்கூடிய அந்த சந்ததிகள் என்பதாக பிள்ளைகள் புத்திரர்கள் எல்லாருக்கும் நல்லதான ஒரு மன வாழ்க்கை என்று ஏற்படும் என்பது மரபு. ஆகையால் தான் நிச்சயம் போகி திருக்கல்யாணத்தன்னைக்கு நாம் ஆண்டாளை சேவித்து அனுபவம் பெற வேண்டும் என்பதாக தற்பொழுது நம்முடைய SVBC தொலைக்காட்சி மூலமாக இன்றைய தினத்தில் இப்பொழுது இது ஒரு நாட்டிய நாடகமாக, நாட்டிய நிகழ்ச்சியாக நமக்கு நிகழ்த்தப்படுகிறது. நண்பர்களே, இது வெறும் நாட்டியத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் மட்டுமில்லை. நாம் நம்முடைய கல்யாணங்களில் இனி இதனை இம்ப்ளிமெண்டேஷன் என்கிறோம் அல்லவா, அதை நாம் நம்முடைய கல்யாணங்களில் இனி நம்மை ஈடுபடுத்த வேண்டும். நம்முடைய கல்யாணத்தின் வைதிக பிரக்கிரிகளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாச்சியார் திருமொழி 10 பாசுரங்களில் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் உணர்ந்து பெரியோர்களிடத்தில் கேட்டு அந்த ஸ்ரத்தையுடன் மணமகன் மணமகள் இவர்கள் இருவருமே நல்லதொரு மன வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து ஆண்டாள் நாச்சியாருடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரர்களாகி எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டும் என்று மனதார அந்த திவ்ய தம்பதிகளை நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆண்டாள் நாச்சியாருடைய அனுகிரகம் எல்லோருக்கும் உண்டு. இப்பொழுது நாம் வாரணமாயிரம் என்னும் அந்த நாட்டியத்தின் அழகினை ரசித்து ஆண்டாள் தேவியின் அருளை பெறலாம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹா. வாரணமாயிரம் சூழவலம் செய்த நாரண நம்பி நடக்கின்றான் என்றது. வாரணமாயிரம் சூழவலம் செய்த நாரண நம்பி நடக்கின்றான் என்றது. வாரணமாயிரம் சூழவலம் செய்த
தங்களேசனே ரங்கராஜனே அன்பு தங்களேசனே ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மேற்க வாழ்த்திட ரங்கராஜனே அன்பு தங்களேசனே ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மேற்க வாழ்த்திட அன்புடல் இன்பமாய் ஆடாள் கதத்தினாள் அன்புடல் இன்பமாய் ஆடாள் கதத்தினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் 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 மாலடைந்த மதில்